மறைந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவரது உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மட்டுமல்லாமல் தொண்டர்களும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, திரை உலகினரும் சரி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே மறைந்த திரு விஜயகாந்த் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் இருந்து அவர் உள்ளே அஞ்சலி செலுத்துவதற்காக செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சற்று முன்னர் தான் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதற்கு முன்னதாக திமுக அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தியதை நம்மால் பார்க்க முடிந்தது. மக்கள் வெள்ளத்தில் திரை உலகினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் மறைந்த திரு விஜயகாந்த் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மறைந்த திரு விஜயகாந்த் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு களத்தில் இருக்கிறார். அவர் தற்போது அந்த இடத்திற்கு செல்லும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவரது உடல் அஞ்சலிக்காக தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், தொண்டர்கள், திரை உலகினர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சற்று முன்னர் தான் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அதேபோல திமுக அமைச்சர்களும் அங்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தற்போது களத்தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன் வணக்கம். தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? கேப்டன் அவர்களினுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது தேமுதிக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் கேப்டன் அவர்களினுடைய மறைவு தொடர்பாக ஒரு உருக்கமான இரங்கல் அறிக்கையை அளித்திருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாகவே அஞ்சலி செலுத்துவதற்கு அண்ணாமலை அவர்கள் தேமுதிக தலைமை அலுவலகம் வந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டிற்கு வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், திரை பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில் அந்த வகையில் கேப்டன் அவர்களுக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னதாக தற்பொழுது உள்ளே சென்றிருக்கக்கூடிய நடிகர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் சிறிது நேரம் தற்பொழுது காட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தற்பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய அஞ்சலியை நேரில் செலுத்த இருக்கிறார். ஏற்கனவே அவர் வெளியிட்டிருந்த இரங்கல் அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய திரைப்படம் மற்றும் சினிமா மற்றும் அரசியலில் அவர் செய்த சாதனைகளை விளக்கி அவரினுடைய பணிகளையும் புகழ்ந்து அந்த இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மதியழகன், தற்போது தமிழக பாஜக சார்பில் வேறு யாரெல்லாம் திரு அண்ணாமலையுடன் சென்று அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக செல்கின்றனர்? அது பற்றி விவரங்கள் என்ன? அண்ணாமலை அரசியல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவராக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் சில வெளியூரில் இருக்கின்றனர், சிலர் சென்னையிலேயே இருப்பதால் சென்னையில் இருந்தவர்கள் விரைவாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வெளியூரில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களும் சரி, திரை பிரபலங்களும் சரி ஒவ்வொருவராக வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுடன் பாஜகவினுடைய நிர்வாகிகள், தமிழக நிர்வாகிகள் கருநாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். மற்ற அரசியல் பாஜகவினுடைய நிர்வாகிகள் தனியாக அஞ்சலி செலுத்தினர். அந்தந்த நேரங்களில் தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடன் கருநாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் உடன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றனர்.
தொடர்ந்து இப்ப அங்க ஒரு பக்கம் நடிகர் சங்கத்திலிருந்து நடிகர்கள் வந்திருந்தார்கள், அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அது பற்றிய விவரங்கள் என்ன மதி? நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களும் அவ்வப்பொழுது வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுதைய சூழலை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் ஒன்றாக இணைந்து ஊர்வலமாக வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக விஜய் சேதுபதி, கருணா, கோவை சரளா, மஞ்சுளிகான் உள்ளிட்டோர் ஊர்வலமாக வந்தார்கள். அதாவது குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து நடந்து ஊர்வலமாக வந்து தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த வகையில் திரை பிரபலங்களும் ஒவ்வொருவராக வந்து தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அங்கு பொதுமக்களின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கிறது. வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, நடிகர்களும் சரி, அந்த கூட்டத்தில் முடியாமல் உள்ளே நுழைவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காக போலீசார் தரப்பில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன, அது பற்றிய விவரங்கள் என்ன மதி? இந்த தேமுதிக அலுவலகம் என்பது கோயம்பேடினுடைய பிரதான சாலை ஒட்டிய பகுதியிலேயே அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மிக அதிக அளவில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு கூடியிருக்கக்கூடிய அனைவரையுமே தற்பொழுது உள்ளே அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் பிரபலங்கள், திரை பிரபலங்கள், முக்கிய பாதுகாப்பின் கீழ் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களும் தொடர்ச்சியாக வருவதால் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளையும் அதே போல உள்ளே அனைவரையும் அனுமதித்தால் உள்ளே ஏற்படுகிற மற்ற நிகழ்வுகள், அதாவது அஞ்சலி செலுத்த முடியாத நிகழ்வுகள் ஏற்படும் சூழல் அனைத்தையுமே காவல்துறையினர் கருத்தில் கொண்டு தற்பொழுது பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு உள்ளே சென்று அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கிடையாது. தற்பொழுது வரை முக்கிய நபர்கள், அவர்கள் திரைப்பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மட்டுமே தற்பொழுது உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இதெல்லாம் முடிந்த பின்னர் வேண்டுமானால் பொதுமக்களுக்கு தனியாக அனுமதி என்று வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய சூழலில் பிரபலங்களும் அரசியல் முக்கிய நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் உள்ளே அனுமதிக்கப்படாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக தேமுதிக தலைமை அலுவலகத்தை நோக்கி தொண்டர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருமே வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிக அளவில் தொண்டர்கள் கூடியிருப்பதால் அதிமுக்கிய நபர்கள் உள்ளே வருவதில் சிக்கல் ஏற்படுகிறது. அது போன்ற சூழலில் கூட்டத்தை விலக்கி பாதுகாப்பு எல்லாம் ஏற்படுத்தி அதிமுக்கிய நபர்களை காவல்துறையினர் அஞ்சலி செலுத்தும் இடத்திற்கு அழைத்து செல்கின்றனர்.